கௌரவர்கள் எல்லாருமே அப்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க ஒரு தோணுதாங்க. யார் கூட இருந்த நீ? சகுனி கூட இருந்ததால கெட்டவன். அப்போ நீ கெட்டவன் தானே. நீ நல்லவனா இருந்ததுன்னா பாண்டவர் பக்கம்ல வந்திருக்கணும். நாட்டையே எதிர்த்துக்கு நெல்ல இந்த பக்கம் வந்திருக்கணும். ஆனா அவங்க ஜெயிக்கப்பட்ட விதம் எல்லாமே தந்திரத்தின் அடிப்படையில் தானே. எல்லாமே அவங்க பண்ணது தந்திரம் தானே. பகடையானது தந்திரத்தில் தானே ஜெயிச்சான் சகுனி. அதை எப்படி ஏத்துக்கின துரோணர், பீஷ்மர், கர்ணன் எப்படி ஏத்துக்கினீங்க? நல்லவங்களாச்சா நீங்க? இது ஏமாத்தி ஜெயிக்கிற நீ இந்த ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னியா? சொல்லலையே. அப்ப நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டதுக்கு துணை போன இல்ல நீ. அப்ப உன்னை வீழ்த்த வேண்டியது தானே. கர்ணனை விட ஒருத்த நல்லவன் இருக்கிறான் உலகத்துல. என்னுடைய அறிவு கேட்டனாலும் கர்ணனை விட ஒரு நல்லவனை என்னால காட்சிப்படுத்தி கூட பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை உண்டு, அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா கர்ணனுக்கு அப்படி கிடையாது. எல்லாத்திலுமே திறமை உண்டு. ஒருத்தனை கொடுக்கறதுல திறமை உண்டு, ஒருத்தனை ஜெயிக்கிறதுல திறமை உண்டு, எல்லாத்திலையும் திறமைசாலி. அவ்வளோ நல்லவன் சாவறான. ஆனா அதுல செத்த வீரன் எல்லாம் இயற்கையா யாராவது கொண்டு செத்தானா? அதான் கேள்வி. கௌரவர்கள் எல்லாருமே அப்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க ஒரு தோணுதாங்க. யார் கூட இருந்த நீ? சகுனி கூட இருந்ததால கெட்டவன். அப்போ நீ கெட்டவன் தானே. நீ நல்லவனா இருந்ததுன்னா பாண்டவர் பக்கம்ல வந்திருக்கணும். நாட்டையே எதிர்த்துக்கு நெல்ல இந்த பக்கம் வந்திருக்கணும். ஆனா அவங்க ஜெயிக்கப்பட்ட விதம் எல்லாமே தந்திரத்தின் அடிப்படையில் தானே. எல்லாமே அவங்க பண்ணது தந்திரம் தானே. பகடையானது தந்திரத்தில் தானே ஜெயிச்சான் சகுனி. அதை எப்படி ஏத்துக்கின துரோணர், பீஷ்மர், கர்ணன் எப்படி ஏத்துக்கினீங்க? நல்லவங்களாச்சா நீங்க? இது ஏமாத்தி ஜெயிக்கிற நீ இந்த ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னியா? சொல்லலையே. அப்ப நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டதுக்கு துணை போன இல்ல நீ. அப்ப உன்னை வீழ்த்த வேண்டியது தானே. கர்ணனை விட ஒருத்த நல்லவன் இருக்கிறான் உலகத்துல. என்னுடைய அறிவு கேட்டனாலும் கர்ணனை விட ஒரு நல்லவனை என்னால காட்சிப்படுத்தி கூட பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை உண்டு, அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா கர்ணனுக்கு அப்படி கிடையாது. எல்லாத்திலுமே திறமை உண்டு. ஒருத்தனை கொடுக்கறதுல திறமை உண்டு, ஒருத்தனை ஜெயிக்கிறதுல திறமை உண்டு, எல்லாத்திலையும் திறமைசாலி. அவ்வளோ நல்லவன் சாவறான. ஆனா அதுல செத்த வீரன் எல்லாம் இயற்கையா யாராவது கொண்டு செத்தானா? அதான் கேள்வி.